கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் இந்த காணொளியை பார்க்குற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார், தானியம், அதாவது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். அல்லேலூயா. தானியம் அப்படின்னாவே, திராட்சரசம் அப்படின்னாவே ஒரு சந்தோஷம். திராட்சரசம் அப்படின்பது அது உண்மையிலேயே இருக்கிற பழங்களிலேயே மிக ஒரு சுவை அதிகம் உள்ள ஒரு பழம் எது அப்படின்னா திராட்சரசம். அப்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னாக்க தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு அந்த தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்னாக்க, அந்த உலகத்தில் எது வேணாலும் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை அப்படின்னாக்க அத்தனையுமே அது வேஸ்ட்டு தான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு தருவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 4 காரியம் இதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். அப்போ யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஸ்தோத்திரம், சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எகிப்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தெய்வம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க காணப்பட்டார்களோ அதே போல் அந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை, யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் என்கிற ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெண், அவளுக்கு அநேக வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவள் எப்படி இருந்தார்னா மிகவும் ஒரு மன கிளேசத்தில் துக்க முகமாக இருந்தா, ஆனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறத அவ என்ன செய்யவே இல்லைன்னா விடவே கிடையாது. அவள் வருடங்கள் தோறும் ஆலயத்துக்கு போகிறது போல அவள் போய் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாள். ஒரு நாள் தன்னுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவர் நோக்கி அவள் பார்த்த பொழுது, ஆண்டவர்கிட்ட நோக்கி அவள் ஜெபித்த பொழுது அவளுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. என் கொம்பை கர்த்தர் என்ன செய்தார்னா, 1 சாமுவேலில் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அழகா சொல்கிறார், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு, என் பகையினரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். இந்த காணொலியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் தேவனுடைய மனிதனாய் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எத்தனையோ தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டு இருப்பீங்க, எத்தனையோ தெய்வங்களுக்கு எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவரை நோக்கி பார்த்து
ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் பிரச்சனையை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சந்தோஷம் பாருங்க. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். தானியம் இருந்துச்சுன்னா, சாப்பாடு இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம், திராட்சரசம் இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த காணொலியை கேட்குற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப தம்பிமார்களுக்காக, அம்மாமார்களுக்காக, அப்பாமார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துக்கங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரை இன்னைக்கு இந்த காணொலி மூலமாக உம்மை ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்கப்பா. என் கர்த்தர் இந்த சங்கீதம் ஆண்டவரை 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.